பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மீண்டும் பேசியிருக்கிறார் சீமான். அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்களையும் நாம் காட்சிகளாக பார்த்தோம். தொடர்ந்து நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வன்னியரசு, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. பெரியார் குறித்து சீமான் அவர்கள் தற்பொழுது பல கருத்துக்களை முன் வச்சிருக்கார், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன் வச்சிருக்கார். அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் குறித்து மிகுந்த பெருமையோடும் புகழுரையோடும் இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக, ஒரு புரட்சியாளராக தந்தை பெரியாரை நினைவு கூர்ந்து பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு திராவிடர் கழகமோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ மற்ற இயக்கங்களோ பேசுகின்ற அத்தனை கருத்துக்களையும் தந்தை பெரியார் குறித்து மிகுந்த பெருமிதத்தோடு அவர் பேசியிருக்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று ஆரம்பித்த பிறகு முழுக்க முழுக்க தந்தை பெரியார் குறித்த அவதூறுகளை அவர் கிளப்பி விடுகிறார், அதை கட்டமைக்கிறார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கான அடையாளம் மட்டுமல்ல, அவர் ஒரு உலகமயமாதலான ஒரு தலைவராக அவர் நிற்கிறார். இன்றைக்கு பகுத்தறிவா இருக்கலாம், அல்லது சமூக நீதியா இருக்கலாம், அல்லது ஒரு சுயமரியாதை குறித்து ஒருவர் பேச முனைகிறார் என்றால், நடக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியார் அவர்கள்தான் ரோல் மாடலாக இருக்கிறார். இன்றைக்கு சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக அல்லது வலதுசாரிகளுக்கு எதிராக, சனாதன கும்பலுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய அந்த அரசியல் என்பது தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல். அப்படிப்பட்ட அந்த அரசியலை உடைக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இங்கே நீர்த்து போக செய்ய வேண்டுமானால் தந்தை பெரியார் குறிவைக்கப்பட வேண்டும் என்பது சங் பரிவார அமைப்புகளுடைய அஜெண்டா. சங் பரிவார அமைப்புகளுடைய RSS அஜெண்டாவை செயல்படுத்துகின்ற ஒரு கைப்பிள்ளையாக அல்லது அவர்களுடைய எடுபிடியாக, RSS அடியாளாக இன்றைக்கு மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இந்த அவதூறுகளை பரப்புவது என்பது மிக மோசமான ஒரு செயல். இது குறித்து அவர் பொதுவெளியில், பொது இடத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் தந்தை பெரியார் அவருடைய அரசியல் குறித்து விவாதிப்பது என்பது வேறு, அவரை தனிப்பட்ட முறையில் இல்லாததும் பொல்லாததுமாக அவதூறு பரப்புவது என்பது RSS அஜெண்டாவை அவர் செயல்படுத்த துடிக்கின்ற ஒரு சங் பரிவார உறுப்பினராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவருக்கு அதாவது உளவியல் பிரச்சனையை தாண்டி அவர் RSS மாட்டிக்கொண்டு RSS செயல் திட்டத்தை RSSக்கு போட்டியாக அவர் இங்கே தமிழ்நாட்டிலே அவர் அவதூறு பரப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடர் இயக்கம், பெரியாரிய பிள்ளைகள் அத்தனை பேரும், அம்பேத்கர் பிள்ளைகள் எல்லோருமே இணைந்து இம்மாதிரியான அவதூறு பரப்புரையை தடுத்து நிறுத்துவதற்கு முனைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. திரு வன்னியரசு, இப்போ பெரியார் பற்றி வலதுசாரிகள் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக விமர்சனங்கள் அப்பப்போ முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீமானவர்கள் தரப்புல இருந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான ஒரு அட்டாக் இப்போ வந்ததுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம அரசியல் பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது RSS சில விஷயங்களை பேசும், சில விஷயங்களை பேச வைப்பார்கள். அப்படி சில விஷயங்களை இவரை வைத்து பேச வைக்கிறார்கள். சங் பரிவார அமைப்புகள் இவரை வைத்து பேச வைக்கிறார்கள். இப்போ வருகின்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்பாகவே RSSம், ஆளுநர், BJP, நாம் தமிழர், இந்த எல்லோரும் இணைந்து இந்த அடையாளத்தை, இந்த ஐடியாலஜியை, இந்த ஐடென்டிட்டியை, இந்த குறியீடை, இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று முனைகிறார்கள். அதற்கான செயல் திட்டத்தை இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக தீவிரமாக செயல்படுத்துகிறார். மேதகு பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். மேதகு பிரபாகரன் அவர்கள் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர். மேதகு பிரபாகரன் அவர்கள் அவருடைய இல்லங்களிலே, அவர்களுடைய அலுவலகங்களிலே தந்தை பெரியாருடைய படங்களை வைத்து கொண்டுதான் தந்தை பெரியாரை அவர்கள் ரோல் மாடலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்கள் பெயரை அவர் உச்சரித்துக் கொண்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவது என்பது மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்துத்துவா சனாதன சக்திகளுக்கு அவர் எப்படி எடுபடியாக இருக்கிறார், அவருடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்றால் 2026 தேர்தலுக்கு முன்பாகவே அந்த அஜெண்டாவை செயல்படுத்த துடிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி வன்னியரசு, இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.